அனைவருக்கும் காலை வணக்கம். இதோ தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மதத்தை பற்றி ஒரு சிறு மனதில் உள்ள என் தனிப்பட்ட கருத்தை வெளியிடுகிறேன். இதில் பெண்கள் சம்மந்தப்பட்டது அல்ல, ஆண்கள் சம்மந்தப்பட்டது. இஸ்லாமிய நண்பர்களில் முதியவர்கள், குருமார்கள், இன்றைய இளைஞர்கள், பெற்றோர்கள், இவர்கள் குறித்து. ஐயா, நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் எனக்கு 80% இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் பல பேர் நெறிமுறைகள் பின்பற்றுவதில்லை. ஒழுக்கமின்மை, தொழுகை செய்வதில்லை. 5 வேளை தொழுக வேண்டும் என்பது குர்ஆனில் கூறப்பட்ட ஒரு வாக்கியம். ஆனால் அதை யாரும் பின்பற்றுவதில்லை, இன்றைய இளைஞர்கள் என்று சொல்கின்றேன். முன்பு காலத்திலெல்லாம் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வரும் ஓதுவார்கள். அதாவது அந்த மத குருமார்களின் காற்று எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை நானே கண்கூறாக கண்டேன், வாழ்ந்தேன். இன்றும் இருக்கிறது, ஆனால் பயன்படுத்தக்கூடியது இல்லை. அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வேளையில் ஊதுவதற்காக தொழுகை நடத்திவிட்டு வெளியே வரும்போது அனைத்து குழந்தைகளும் பேதி, வாந்தி, பித்தம் பிடித்தல், பேய் பிடித்தல், அலறுதல், ஜுரம், இப்படிப்பட்ட குழந்தைகளை மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள். நேராக மசூதியின் முன்பாக, அந்த தொழுகை பள்ளிவாசல் முன்பாக நிற்பார்கள். அங்கே குருமார்கள் குர்ஆனை ஊதிவிட்டு அதே மனதோடு வெளியே வரும்பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து வரும் அந்த காற்று ஊதும்போது அதை குணமாக்கும். இது சத்தியம், இதில் மறுக்க முடியாத உண்மை எதுவுமே இல்லை. அது மருத்துவத்தை விட பல மடங்கு உயர்ந்தது என்று என் பிள்ளைகள் மூலமாகவும் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன், அனுபவ ரீதியாக. ஆனால் நான் இன்று வெளிப்படுத்துவதெல்லாம் வருத்தம் என்னவென்றால், இஸ்லாமிய மதத்தை படி இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் இல்லை, அவர்கள் தொப்பி அணிவதில்லை. முதல் குற்றம், எனது தனிப்பட்ட கருத்து இது. இரண்டாவது, இந்த தலையை முடியெல்லாம் வெட்டுவது வேறு சிலரை போல், அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படிதான் அந்த தலையை மொட்டை ஒரு மாதிரி வெட்டி கொண்டு வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, அவர்களை பெற்றவர்கள் வாழ்க்கையில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி அந்த அமைதி, இஸ்லாமிய மதம் என்றால் என்னவென்று இந்துக்களுக்கும் தெரியும். தொண்டு தொட்டு காலம் முதல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்துக்கள் காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒன்றுடன் ஒன்று பிணைந்து வாழ்பவர்கள் என்பதை நன்கு அறிவோம். எனவே அந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இப்பொழுது இல்லை என்பதுதான் எனது வருத்தம். நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையை வாழ்வது இல்லை, அநாகரீகமான செயல்களில் ஈடுபடுவது, அந்த தொழுகையை இவர்கள் புறக்கணிப்பதினால் ஏற்படக்கூடிய மனநிலை என்பது அவர்களுக்கு தவறான பாதையை காட்டுகிறது என்பதை தான் இங்கே குறிப்பிடுகிறேன். எனவே பெற்றோர்கள், நீங்கள் அனைவரும் சிறு வயதில் இந்த இளைய சமுதாயம் விட்டுவிடுங்கள். இனி வரும் காலங்களில் கூட சிறு வயதில் காலை முதல் 5 வேளை தொழுக நீங்கள் அவர்களுக்கு பழக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு நெறிமுறையோடு வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதை நான் இங்கே வருத்தத்துடன் பதிவிட்டுக் கொள்கின்றேன். இது யாருடைய மனிதையும் புண்படுத்துவதற்கு அல்ல, என் தனிப்பட்ட கருத்தாக இதை இந்த காலையிலே நான் பதிவிடுகின்றேன். அனைத்து இஸ்லாமிய நண்பர்களும் அமைதியாக ஒற்றுமையாக, மற்ற நாடுகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நண்பர்களின் அன்பும் அரவணைப்பும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்பது நன்கு அறிவோம். எனவே தயவு கூர்ந்து இந்த இஸ்லாமிய நண்பர்கள் 5 வேளை தொழுக நீங்கள் கூடுமான வரையில் முயற்சி மட்டும் மேற்கொள்ளுங்கள் என்பதை நான் மிகவும் பணிவோடு, ஜாதி மதம் இல்லாமல் வேறு ஜாதி வேறு மதம் என்று, ஜாதி வேறு மதம் வேறு. ஜாதி என்பது ஒரு மதத்தில் 10 ஜாதிகள் இருக்கிறது, அதை நான் குறிப்பிடவில்லை. எனவே இந்த காலையிலேயே உங்கள் அனைவரையும் இதை அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இது குறித்து தவறுதலாக நான் ஏதாவது பதிவிட்டிருந்தாலும் நீங்கள் என் மேல் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.